நான் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. நம்ம ஃபேமஸ் ஸ்டோர் ஒன்று இருக்கு இல்லையா, ரேமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இந்த ரேமன் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலே வந்து அவங்க ஒரு கிங்காக இருந்திருக்காங்க. மெயினாக ரீட்டெயில்ஸில் வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்கிறாங்க. இன்றைக்கு வரை கூட நமக்கு வந்து ரேமன்ஸில் கிடைக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், ஏன்னா பல வருஷமாக இருக்காங்க இல்லையா, அந்த ரேமன்ஸில் கிடைக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு வந்து வேறு எந்த பிராண்ட் பார்த்தாலும் இருக்காது. நம்ம இப்போ நாங்கள் சின்ன ஊரில் இருந்தாலுமே நம்ம வந்து ஓகே ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல சூட் போடணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரேமன்ஸ் போவோம். ஸோ இந்த ரேமன்ஸில் வந்து ஒரு சின்ன கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேமன்ஸோட ஓனர் வந்து ரொம்ப இப்போ வந்து ஏழ்மையான நிலையில் இருக்கார். அவர் வந்து இப்போ வந்து சாப்பாட்டுக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டம். அவர் வந்து பாம்பேயில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல இருந்து தினமும் அவரோட வாழ்நாளை கழிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம். அவரோட பையனுக்கும் அவருக்கும் பயங்கரமான பிரச்சனை. பசங்க எல்லாமே வந்து மெயினாக வந்து ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே சண்டை. பட் அந்த பையன் வந்து எதுவுமே செய்யலேன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. பையனை வந்து நல்ல இண்டஸ்ட்ரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்ல லெவலில் கொண்டு போயிருக்காப்புல. ஆனால் ஏதோ 2 பேருக்கும் ரொம்ப ப்ராப்ளம் வந்து இப்போ 2 பேரும் பேசுகிற நிலைமையில் இல்லை. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அப்பாவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அவங்க சொந்த பந்தம் எதுவுமே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வந்து அவர் பிஸ்னஸை பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதில் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்பா எதுவும் பண்ணலை, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, பையன் வந்து அப்பாவை கவனிக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாலுமே என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஓகேயா? ஸோ நம்ம வந்து வாழும்போது நம்ம வந்து எந்த நோக்கி வாழ்கிறோம், நம்ம என்ன மாதிரி மெசேஜ் நம்ம சில்ட்ரனுக்கு கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து லிவிங் எக்ஸாம்பிள். ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி இன்னும் நம்ம ஊரில் இருக்காது. இன்னும் கம்பெனியெல்லாம் மூடல. அந்த அடுத்த லெவலுக்கு அந்த பையன் கொண்டு போயிட்டார். எல்லாமே அவர் நல்லா பண்ணும்போது ஏன் அவர் அப்பாவை பார்க்கல அப்படின்னா அதுக்கு கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் எந்தோ ஒரு மிஸ்ஸிங் அவரோட வளர்ப்புலையோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்லேயோ ஏதோ ஒன்று அவங்க செய்யாமல் இருந்திருக்காங்க. பல ஃபேமிலிஸில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, தாத்தா சம்பாரித்த சொத்தை பேரன் அழிச்சிருவான்னு சொல்லுவாங்க. ஸோ பேரன் அழிச்சிருவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார், ரொம்ப சிரமப்பட்டிருப்பார், அந்த விஷயத்தை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பார். ஆனால் அதை வந்து மேபி அவரோட சன்னுக்கு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். ஆனால் 3வது தலைமுறைக்கு வந்து அவங்க லக்ஸுரியை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. வேல்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போ எந்த ஃபேமிலியில் அவங்களோட வேல்யூஸை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களோட ஃபேமிலி கண்டிப்பாக அழிவை நோக்கி தான் வரும். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா?